பெரும்பாலுமே பழனிமலை முருகன் அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியும். ஆனால் பலரும் அறிந்திராத நவபாசன முருகன் சிலையோட அதிசயத்தையும் அதில் இருக்கக்கூடிய மர்மங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான முக்கியமான விஷயங்களையும் இந்த ஆண்டிக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் கொடுக்கக்கூடிய இந்த பழனிமலை முருகன் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக பழனி திருக்கோவிலானது இருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அற்புதத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டிக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரக்கூடிய இந்த பழனிமலை முருகன் இந்த கோவில் மட்டும் இல்லாமல் கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட இந்த நவபாசன முருகன் சிலை பல்வேறான சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு. இந்த சிலையை அபிஷேகம் செஞ்சு கொடுக்கப்படக்கூடிய பிரசாதமானது பல்வேறான உடல் பிணிகளை போக்கும் ஒரு அருமருந்தாக இருக்குது. அது எப்படி இந்த அதிசயம் நடக்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு பார்த்திங்களா 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க. அது பார்த்திங்களா நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, மேலுமே பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க. இவைகளில் சந்தனம் பன்னீரை தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியோட சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுவாங்க. அதாவது முடி முதல் அடி வரைக்கும் அபிஷேகம் அப்படிங்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி அப்படிங்கிறது சித்தரோட உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற அற்புதமான ஒரு பிரசாதம். அது கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம், அலங்காரம் இது எல்லாமே செய்யப்படுவாங்க. இந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நவபாசன சிலை சித்தர்களோட ரகசிய ஒரு அறிவு மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு இடமா இருக்குது. மேலுமே இது போகர் சித்தர் உத்தரவால் உருவாக்கப்பட்ட இந்த மூலவர் சிலை 9 வகையான விஷங்களை கொண்டு உருவாக்கப்பட்டு பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை சக்தியை கொண்டிருக்கு. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மற்றும் மர்மங்கள் மற்றும் அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நவபாசனை சிலை அப்படிங்கிறது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை 9 விஷ பொருட்களால் அதாவது நவபாசனமானது. இது காலப்போக்கில் மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மருந்தாக மாறுகிறது. மேலுமே இந்த கோவிலில் பார்த்திங்களா பஞ்சாமிர்தம் மர்மம் பார்த்தோமா மூலவர் மீது சாத்தப்படக்கூடிய பால், பழம், தேன், நெய், சர்க்கரை இது எல்லாமே பாசனத்தின் மீது பட்டு பல நாட்களுக்கு கெடாமல் அபாரமான ஒரு மருத்துவ குணங்களோட கூடிய பஞ்சாமிர்தமாக நமக்கு மாறு கிடைக்கிறது. அடுத்ததாக பச்சை நிற சிலை. பழனி முருகன் சிலை கரும்பச்சை நிறத்தில் இருந்தால் கூட அது எதனால் ஆனது அப்படிங்கிறது இன்றளவும் ஒரு ரகசியமாகவே இருக்குது. மேலுமே கருவறையில் இருக்கக்கூடிய அந்த தீபம் மற்றும் மூலவர் மீது சாத்தப்படக்கூடிய திரவியங்கள் எல்லாமே காற்றில் கலந்து வரக்கூடிய பக்தர்களோட நோய்களை தீர்க்கும் கிருமி நாசினியாக செயல்படுவதாக நம்பப்படுது. அதே மாதிரி மலைக்கடியில் சுரங்கப்பாதை, மலைக்கடியில் பல ரகசிய சுரங்கப்பாதைகள், பொக்கிசங்கள் மற்றும் போகரோட ஜீவ சமாதி இருப்பதாக இருக்கு. மேலுமே இந்த தலம் முந்தைய காலங்களில் பொதினி அப்படின்னு அழைக்கப்பட்டு திருமுருகாற்றுப்படையில் ஆவினன்குடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமா நம்மளுடைய தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். மேலுமே எந்த ஒரு நோய்கள் இருந்தாலுமே அனைத்துமே இந்த ஆலயத்திற்கு சென்று அந்த மர்மமான இந்த போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட இந்த நம்ம நவபாசன சிலையில் இருந்து கொடுக்கக்கூடிய அந்த தீர்த்தமாகட்டும் அந்த பிரசாதமாகட்டும் ரொம்ப ரொம்ப உடல் பிணியை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குது. இந்த கோவிலோட இறைவனான முருகப்பெருமான் பார்த்திங்களா தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என சிறப்பாக அழைக்கப்படுறாரு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது 3வது படை வீடாக இருக்கிறது. மேலுமே பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதாக இருக்குது. இந்த திருத்தலத்தில் கந்தப்பெருமான் ஆண்டிக்கோலத்தில் தண்டாயுதபாணியாய் காட்சியளிக்கிறாரு. மூலஸ்தானத்தில் பொதுவாகவே அறுபடை வீடுகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடாக இருக்குது. மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் திருமேனி போகர் சித்தர் உத்தரவால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்டது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதனால் மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லா நோய்களையுமே குணப்படுத்த வல்லமை அப்படின்னு சொல்லுது. மேலுமே மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை,
ஆனால் ஒரு மலையே மருந்தாய் அமைந்த அபூர்வம், அந்த அபூர்வ மலையே திரு ஆவினன்குடி அப்படின்னு பழனி அழைக்கப்படுகிறது. பழனி அப்படிங்கிறது மலையோட பெயராகுங்க. பழனி மலையையும் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருஆவினன்குடி ஸ்தலத்தையும் உள்ளிட்ட நகரமே பழனி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தலம் பழனி என அழைக்கப்படுவதன் காரணம் சிவனும் பார்வதியும் தன்னோட இளைய மைந்தன் முருகப்பெருமானே ஞானப்பழனி அப்படின்னு அழைத்ததுனால தான் பழனி அப்படின்னு வழங்கப்பெற்ற பின்னர் பழனி அப்படின்னு மருவியதான். இங்கே இருக்கக்கூடிய முருகர் நவபாஷணத்தால் போகரால் செய்யப்பட்டவர். போகர் பழனி மலையில் கடும் தவத்தில் இருக்கும் பொழுதுதான் முருகப்பெருமான் அவர் முன் காட்சியளித்து பழனி மலையில் தன்னை மூலவராக வடிவமைத்து விக்கிரமாக செஞ்சு அதை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லி காரிய சித்தி உபாயத்தையும் சொல்லி மறைந்தார். இந்த நவபாசன சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் பார்த்திங்களா 9 ஆண்டு ஆணுச்சான். மேலுமே 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசன சிலை செய்யப்பட்டதான். 81 சித்தர்கள் போகரோட வழிகாட்டுதலின்படி இந்த நவபாசன சிலை செய்யக்கூடிய பணியில் உதவினாங்களாம். இந்த நவபாசன சிலை செய்யக்கூடிய காலத்தில் இயற்கை தன்னோட சீற்றத்தை குறைத்து கொண்டு சிலை செய்ய ஏற்றார் போல சூழ்நிலை அமைந்து சித்தர்களுக்கு உதவி செய்ததாம். மேலுமே தண்டாயுதபாணி விக்கிரகம் எப்போதுமே ரொம்ப மிகுந்த சூடாக இருக்குமா. அதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீரானது வெளிப்படுமா. இந்த நீர் அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த பிரசாதம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இந்த பிரசாதத்தை நம்ம மீது படும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி தீராத நோய்கள் அனைத்துமே தீரும். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறுமா. அதே மாதிரி மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பன்னீர் உபயோகப்படுத்துவாங்க. இதில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றது எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுவாங்க. ஆனால் சந்தனமும் பன்னீர் மட்டும் அடி முதல் முடி வரைக்குமே இது அபிஷேகம் செய்யப்படுவாங்க. மேலுமே இந்த சிலைக்கு நவபாசன சிலைக்கு ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம், அலங்காரம் இது எல்லாமே செய்யப்படுவாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள்ளே முடிந்துவிடும். அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அபிஷேகம் வரைக்கும் மாலை சாட்டுறதோ அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ கிடையாது. இரவில் எப்போதுமே முருகரோட மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பானது சாத்தப்படுவாங்க. ஏன் அப்படின்னா இது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டளவுக்கு சந்தனம் வைக்குவாங்க. முன்னொரு காலத்தில் இந்த சந்தன காப்பை முகத்திலையுமே சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறையானது மாற்றப்பட்டது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் ரொம்ப தெளிவாக இருக்குமா. முருகன் விக்கிரகத்தில் ஒரு கிளியோட உருவமும் இருக்கும். மதுரையில் தாய் மீனாட்சி கிளி வைத்திருப்பதை போலவே பழனி மலையில் முருகன் கையில் இருக்கக்கூடிய தண்டத்திலுமே ஒரு கிளி இருக்கிறதுங்க. முருகரோட அருள் பெற்ற அருணகிரியார் மீது பொறாமை கொண்ட அந்த சம்பந்தாண்டான் அப்படிங்கிற புலவன் அவரை பழிவாங்க நினைத்ததான். ஒரு சமயம் அவன் வஞ்சனையால் பிரபுட தேவராயன் அப்படிங்கிற மன்னன் மூலமாக அருணகிரிநாதரை பாரிசாத மலர் பறித்துவம் வரும்படி கட்டளையிட செஞ்சான். மேலுமே இது பற்றினா அருணகிரியார் தன்னோட உயிரை ஒரு கிளியின் உடலில் செலுத்தி உடலை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திவிட்டு தேவலோகம் சென்று பாரிஜாதம் கொண்டு வந்தாராம். இதனிடையே சம்பந்தாண்டான் அவரோட உடலை தகனம் செய்துவிட்டான். கிளி வடிவில் திரும்பிய அருணகிரியார் தன்னோட உடல் காணாமல் போனதுனால திகைத்தார். முருகன் அவருக்கு அருள் செஞ்சு தன்னோட தண்டத்தில் அமர்த்தி கொண்டார். இந்த அமைப்பில் தண்டத்தில் கிளி வடிவில் அருணகிரியாரோட முருகன் அழகாக பழனிமலை முருகன் ஆலயத்தில் காட்சி கொடுப்பாரு. பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடும்பனின் சந்நிதி இருக்கிறதுங்க. இடும்பனுக்கு அதிகாலை முதல்ல பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது விட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் ரொம்ப சிறப்பாக செய்யப்படுவாங்க. மலை கோவிலோட தென்மேற்கு பிரகாரத்தில் போகர் சன்னதியானது இருக்குது. முருகரோட நவபாசன சிலையை சித்தர் போகர் வடித்து தினமுமே பூஜை செஞ்சு வந்திருக்காரு. அவர் கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காரு. போகர் ஒரு மருத்துவராக இருந்திருந்தால் நவபாசனங்களை கலந்து சிலை செய்ய முடிந்தது. இந்த கோவில் போகர் வழிபட்ட நவதுர்க, புவனேஸ்வரி, மரகத லிங்கம் இது எல்லாமே இருக்கும். மேலுமே போகரோட சமாதி இங்கு அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
மேலுமே பக்தர்கள் காவடி கட்டி நடைப்பயணம் மேற்கொண்டு வந்து முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழக்கமாக இருக்குது. லட்சக்கணக்கானவங்க இந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு காவடி கட்டி நடைப்பயணம் மேற்கொண்டு இங்கு வந்து முருகனை தரிசிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பழனி முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே இந்த பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்களா பங்குனி மாதம், இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாகவே இந்த முருகன் ஆலயத்தில் ரொம்ப ஸ்பெஷலான பூஜைகள் ஆனது நடக்கும். இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக தீராத வினைகள், தீராத பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாத நோய்கள் அனைத்துமே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா தீரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.